நான் குணமாகணும்னு நீ ரொம்ப கஷ்டப்பட்டியோ? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, நீ பிளட்டுக்காக அந்த மாரியை கொண்டு வர ரொம்ப கஷ்டப்பட்டதா அப்பா அம்மா சொன்னாங்க. அதான் கேட்டேன். நான் இன்னைக்கு உங்ககிட்ட கோவப்பட்டதுக்காக நீ கோச்சிட் பாட்டி வீட்டுக்கு போனல, இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இன்னைக்கு டென்ஷனா இருந்தேன். இப்ப புரியுதா? புரியுது. அந்த மாயா போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டதால எனக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு தான் நீ டென்ஷனா இருந்திருக்க. அது புரியாம நான் உன்கிட்ட விளையாடி இருக்கேன். அதான் நீ கோவமா இருக்க. உன் விஷயத்துல நான் கேர்ஃபுல்லா தான் இருந்தேன். ஆனா அதெல்லாம் மீறி இப்படி நடந்துருச்சு. நல்ல வேலை, தப்பா எதுவும் ஆகல. நீ இருக்கும்போது தப்பா நடக்குமா? இப்படி சொல்ற? நீதான் என் மனசுல இருக்கியே. நான் உண்மையதான் சொல்றேன். என் உயிர் எப்பவுமே நீதான். சரி, இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கேன். எதையாவது யோசிச்சு ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காத. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. ஒரு வகையில அந்த மாயாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? ஆமா, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். நீ ஐ லவ் யூ சொல்லவே இல்லை. நான் குண்டடி பட்டு பொழைச்சதுக்கு அப்புறம் தான் நீ ஐ லவ் யூன்னு சொன்ன. நான் எங்க ஐ லவ் யூன்னு சொன்னேன்? சும்மா நடிக்காத ராஜா. நான் மயக்கத்துல இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு நீ ஐ லவ் யூ சொன்னதே எனக்கு தெரியாதா? நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீ ஏன் கற்பனை பண்ணிக்கிட்டு எதுவும் பேசிட்டு இருக்காத. நான் அப்படிலாம் எதுவும் சொல்ல. சரி, கற்பனையாவே இருக்கட்டும். நான் குண்டடி பட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ கார்ல என்ன கொண்டு போறப்போ கண் கலங்கிட்டு இருந்தியே, அதுக்கு பேர் என்னவா? லவ் தானே? சொல்லு புருஷா, அதுக்கு பேர் என்ன? லவ் தானே? நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, உண்மையில எனக்கு அன்பு அக்கறைலாம் இருக்குன்னு. அதனால தான் கண் கலங்கினேன்.